மெக்சிகோவிலேருந்து இனிமேல் யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அமெரிக்கா பார்டர் வந்து இது பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெரும் உத்தரவுகளை பிறப்பித்ததன் மூலம் ட்ரம்ப் சொல்ல வருவதன் அமெரிக்காவினுடைய பழைய பெருமை மீட்டெடுக்கும். இந்த 50 விண்மீன்களை 51 ஆக்கணும். அதில் கனடாவை கொண்டு வந்து இணைக்கணும். கிரீன்லாண்டுன்னு இன்னொரு நாடு இருக்குது, அந்த நாட்டை அமெரிக்காவோடு சேர்க்கணும். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வந்து அமெரிக்கா மீது ஒரு கண்டனம் வந்துச்சு. உடனே நான் மனித உரிமை ஆணையத்திலேருந்து நான் வெளியே போகிறேன், உங்களுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் என்றதை செல்லாமல் அடிச்சிட்டேன். யார் ட்ரம்ப் மிந்தி இருக்கும்போது, இப்போ பிடன் இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் சுவர் கட்டுறதுன்னு ஒரு திட்டம். ஆண் பெண்ணுன்னு தான் இருக்கணும்னு இல்லை, இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் என்று 3ஆம் பாலினத்தவர், அந்த பாலினத்தவர் இங்கே யாரும் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டார். ட்ரம்ப்னால நிறைய கெடுதல்கள் இருக்குது, மற்றது நம்ம உலகத்துக்கே ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னா, போர்கள் ஏற்படாமல் தடுக்கணும். அணு ஆயுத போர் மூண்டால் அமெரிக்கா 75% அழிந்து போகும் என்பது வல்லுநர்களுடைய கணக்கு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாக அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 47வது அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் ட்ரம்ப். இதற்கு முன்பாகவும் ஜனாதிபதி 4 ஆண்டு காலம் இருந்தார். அதன் பிறகு ஜோ பைடன் ஆச்சு. அப்புறம் மீண்டும் அந்த அதிபர் பதவிக்கு வந்து விட்டார். அவர் வந்ததுமே பல முக்கியமான உத்தரவுகளை வந்து பிறப்பித்திருக்கிறார். தெற்கு அமெரிக்காவில் அவசர நிலை பிரகடனம் போட்டிருக்கிறாரு. மெக்சிகோவிலேருந்து இனிமேல் யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அமெரிக்கா பார்டர் வந்து இது பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெரும் உத்தரவுகளை பிறப்பித்ததன் மூலம் ட்ரம்ப் சொல்ல வருவதென்ன? அவர் அந்த தேர்தல் பரப்புரையின் போதே மேகா MAGA அப்படின்னு ஒரு முழக்கம் கொடுத்தாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் எகைன், அதான் அதுக்கு விளக்கம். மேகான்னா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன். அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய மகத்தான ஒரு அரசாக இருந்து இப்போ அப்படி இல்லாமல் இருக்குது. பிடன்னால தான் அப்படி இல்லைன்னு சொல்லி பிடனை வச்சுக்கிட்டே குற்றஞ்சாட்டார். பதவியேற்பு விழாவிலேயே சொல்கிறார். அது பழைய பெருமையை மீண்டும் மீட்டெடுக்கணும். அமெரிக்காவினுடைய பழைய பெருமை மீட்டெடுக்கணும். பழைய பெருமை என்று சொல்வது என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்க அரசு மன்றோ கோட்பாடுன்னு ஒரு கோட்பாட்டை கடைப்பிடிச்சிச்சு. ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முந்தையது. ஏன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து புதிய உலகம்னு அழைக்கப்படுது. அமெரிக்க கண்டம், ஐரோப்பா தான் பழைய உலகம். இது கிழக்கு அரைக்கோளம், அது மேற்கு அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளத்தினுடைய வல்லரசு நாடுகள், அது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த நாடுகள் எங்களுடைய இந்த கொல்லைப்புறத்தில் செல்வாக்கு மண்டலத்தில் நீங்கள்லாம் தலையிடக்கூடாது. இங்கே நீங்கள் எதை செஞ்சாலும் அது எங்களுக்கு எதிரானதான் நாங்கள் கருதுவோம். இந்த பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு அந்த அர்த்தம். அதான் மன்றோ கொள்கைங்கிறது. இப்போ இந்த மன்றோ கொள்கையை இவர் உலக அளவில் விரிவுபடுத்துகிறார். அமெரிக்க கண்டத்துக்கு மட்டும் இல்லை, அமெரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சில தெளிவான திட்டங்கள் வச்சுருக்கார். கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது நாடாக்கணும். நம்ம இங்கே மாநிலம்னு சொல்கிறது தான் அவங்க நாடுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இப்போ 50 நாடுகள் இருக்குது. இந்த 50 நாடுகளின் அடையாளம் தான் அமெரிக்க கொடியில் 50 விண்மீன்கள் இருக்குது, நட்சத்திரங்கள். இந்த 50 விண்மீன்களை 51 ஆக்கணும். அதில் கனடாவை கொண்டு வந்து இணைக்கணும். கிரீன்லாண்டுன்னு இன்னொரு நாடு இருக்குது, அந்த நாட்டை அமெரிக்காவோடு சேர்க்கணும். இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பினுடைய தேர்தல் பரப்புரையின் போது சொன்னது. இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அடுத்தது என்னன்னு சொன்னால், உலகம் பூராவும் புவி வெப்பமாதலை பற்றிய ஒரு பெரிய கவலை நீடிக்குது. இந்த புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்தணும், கார்பன் உமிழ்வுகள், கரிம உமிழ்வுகளை கட்டுப்படுத்தணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பாரிஸ் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுச்சு. ஏற்கனவே ட்ரம்ப் இருக்கும்போது பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து வெளியேறிட்டார். பிடன் வந்து அவர் தேர்தல் பரப்புரையில் நாங்கள் மீண்டும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் சேர்ந்து கொள்கிறோன்னு சொன்னார். சேர்ந்தாங்க. இப்போ இவர் வந்து பதவியேற்புலேயே என்ன அறிவிக்கிறார்னா, பாரிஸ் ஒப்பந்தத்திலே நாங்கள் வெளியேறிட்டோம். கடல் எவ்வளோ பெருசு, அதில் ஒரு அங்குலம் 2 அங்குலம் தண்ணி உயர்ந்தால் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் அமெரிக்கா வந்து ஏமாத்துறதுக்காக சொல்லப்படுகிற பொய்கள் என்று ஒரு அறிவியலுக்கு புறம்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உண்மையில் சில நாடுகள் வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கு. துவாலு போன்ற சில நாடுகள் மூழ்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம, அதாவது கடல்ங்கிறது எப்படின்னா,
ஒரு ஊரில் தாழ்வா இன்னொரு ஊரில் உலகம் பூராவையும் நிலப்பகுதியை சூழ்ந்திருக்கிற நீர்ப்பகுதி என்பது இணைஞ்சு தான் இருக்குது. இப்போ இந்திய பெருங்கடல் தனியாக, அரபிக்கடல் தனியாக, வங்கக்கடல் தனியாக இல்லை, எல்லாம் கலந்தா இருக்குது. நம்ம வச்சுக்கிற பேர் ஒரு ஏரியாவில் ஒன்று வச்சுக்கிறோம். அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் அப்படி தனித்தனியாக இல்லை. இப்போ அட்லாண்டிக்கில் உயர்ந்தால் பசிபிக்லேயும் உயரும். அட்லாண்டிக்கில் சில தீவுகள் மூழ்கினா பசிபிக்கில் இன்னும் சில தீவுகள் மூழ்கிடும். இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கிற போது நமக்கு எச்சரிக்கிறாங்க, சென்னை மாதிரியான நகரங்களே ஒரு 20-25 ஆண்டுகளில் வந்து ஒரு பகுதி மூழ்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்குது. நிலப்பகுதியை தண்ணீர் வந்து கடல் விழுங்கி கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த புவி வெப்பமாதல் தான். புவி வெப்பமாதலுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னா கரிம உமிழ்வுகள், கார்பன் எமிஷன்ஸ். இந்த கார்பன் எமிஷன்ஸுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, முக்கியமான காரணம் புதைப்படிவ எரிபொருள். அந்த புதைப்படிவ எரிபொருளை ஒரு சில நாடுகள் அடியோடு புதைப்படிவ எரிபொருளை எடுக்கிறதே நிறுத்துறதுன்ட்டாங்க. இந்த பெட்ரோல், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், அப்புறம் நிலக்கரி, இதெல்லாம் எடுக்காமலே முடிச்சுக்கிறதுன்னு சொல்லி இப்போ ஸ்காட்லாந்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. கனடாவில் ஒரு மாநிலம் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் மற்ற நாடுகள் நாங்களும் கட்டுப்படுத்துகிறோம். இப்போ சைனா வந்து பெரிய அளவில் கரிம உமிழ்வுகள் கொண்டுட்டு வர்றாங்க, வெளியில் வருது. இதே போல் அமெரிக்கா அதிகமாக இந்தியாவிலேருந்தும் அந்த மாதிரி அதிகமாக வெளியிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் உண்மைதான் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம்லாம் சொல்லி ஒரு கணக்கெல்லாம் காட்டுறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கணக்கையே மீறிடுறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து சும்மா அங்கே போய் கணக்கு கொடுப்பாங்க, நாங்கள் மீறுறோம், எங்கள் உதாரணத்தை கடைப்பிடிங்க, நாங்கள் இயற்கை சுற்றுச்சூழல் பசுமையை பாதுகாக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து நடைமுறையில் அதுக்கு நேர்மாறாக செயல்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்மையில் அவங்க கொடுத்துருக்கிற உத்தரவு என்னென்னா, இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஈசின்னு சொல்லுவாங்க, சூழலியல் சார்ந்த அனுமதியே பெற வேண்டியதில்லை நீங்கள் தொழில்கள் தொடங்கிறதுக்கு. இப்போ வந்திருக்குங்க உங்களுக்கு. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இதில் நாடகம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படி. ஆனால் ட்ரம்ப்பு தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னார்னா, அதெல்லாம் தேவையில்லை, நிலத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் நம்ம தோண்டி எடுப்போம், நிறைய நம்ம தொழில் பெருகணும், நிலக்கரி பெட்ரோல் நம்ம அதிகமாக எடுத்தோம்னா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளால் இந்த எடுக்கிறத குறைச்சி விலையை கூட்டிடுறாங்கல்ல. இப்போ சவுதி அரேபியா மற்றும் ஒப்பெக்குன்னு இருக்குது, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதையெல்லாம் நம்ம வந்து சமாளித்து நம்ம மண்ணில் நிறைய தோண்டி எடுக்கலாம், பெரிய தொழில்களை நாம் வளர்க்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்து தேர்தல் பரப்புரையிலேயே ஒரு பாட்டாகவே ஒரு முழக்கம் சொன்னார், ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு. என்ன அர்த்தம், கவலைப்படாத, தோண்டி எடு எல்லாத்தையும் அப்படின்னு. அப்பயே வந்து ஒரு அறிவாளர்கள் குழு ஒன்று வைத்து ட்ரம்ப் வந்த பிறகு எப்படியெல்லாம் இந்த தொழில்கள் பெருக்கத்துக்கு உதவணும் அப்படின்னு திட்டம்லாம் போட்டாங்க. இப்போ அவர் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது என்னன்னா, அமெரிக்க அரசியலில் வந்து ஒரு மிக முக்கியமான கூறு வந்து டீப் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. மறை ஆழத்திலிருந்து ஆழ்மறை அரசியல். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசியல் இயக்கம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வெள்ளை மாளிகை ஆட்சி செய்கிறது அல்லது செனட் ஆட்சி செய்கிறது என்பதற்கெல்லாம் மாறாக செனட்டு வெள்ளை மாளிகையையும் ஆட்சி படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அதுதான் மறைவாக இருக்கக்கூடியது. இந்த மறைவாக இருக்கக்கூடிய இந்த டீப் பாலிட்டிக்ஸை பற்றி கடந்த காலத்தில் பெர்னி சாண்டர்ஸ்னு சொல்லி அமெரிக்க அரசியலில் ஒரு அதிசயமான ஒரு சோஷலிஸ்ட். அவர் ஒரு சின்ன ஒரு மாகாணத்தினுடைய நாட்டினுடைய செனட்டராகவும் அவர் இருக்கிறார். டெமோக்ராட்டிக் பார்ட்டியில், ஜனநாயக கட்சியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அமெரிக்க அரசியலில் வந்து ஒரு சோஷலிசம்னு சொல்லி கொண்டெல்லாம் ஒருத்தர் வந்து நின்று ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனால் அவர் 10 விழுக்காடு ஆதரவெல்லாம் பெற்றார். அவர் ஒரு முறை இப்போ கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா பாலத்தீன பிரச்சனையில் செனட்லேயே பேசினார். பாலத்தீனர் இனக்கொலை செய்யப்படுறாங்க, அமெரிக்கா அதுக்கு உதவக்கூடாதுன்னு சொல்லிலாம் பேசினார். அவர் ஒரு முறை என்ன பண்ணார், வால் ஸ்ட்ரீட்னு இருக்குது நியூயார்க்கில், இப்போ இங்கே இருக்கிற மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அங்கே வால் ஸ்ட்ரீட் தான் இந்த பெரிய குழுமங்கள், கார்ப்பரேட்ஸ்,
அவங்களுடைய தலைமையகமெல்லாம் அங்கேருந்து தான் இயங்குது. அங்கே போய் நின்று கொண்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டார். என் அருமை மக்களே, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, வெள்ளை மாளிகை இருக்குது, அதிபர் ஆட்சி பண்ணுறாரு, பார்லிமெண்ட் ஆட்சி நடக்குது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையில் ஆட்சி செய்வது இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த அலுவலகங்கள் தான் என்று சொன்னார். கார்ப்பரேட்ஸுக்கு அவ்வளோ செல்வாக்கு. அவங்க நிதி கொடுப்பதன் மூலம் வேறு பல வழிகளில் இந்த கட்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க, ஆட்டி படைக்கிறாங்க. இங்கேயே நடக்கிறதான அது. எலக்ட்ரல் பாண்டெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, அவங்களே ரொம்ப பெரிய பணக்காரர் எலான் மஸ்க், அவரை தன்னுடைய தேர்தல் பரப்புரை குழுவிலேயே இணைச்சிக்கிட்டார். இப்போ மேடையில் இந்த பதவியேற்பு விழாவிலேயே இப்போ எலான் மஸ்க் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறார் அரசுக்காக. இந்த அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பெரிய பெருங்குழுமங்கள் கார்ப்பரேட்ஸினுடைய தலைமை எல்லாம் மேடையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாம் நிற்கிறாங்க. ட்ரம்ப்பு கூட நிறுத்தினாங்க. எதுவும் ஒளிமறைவே இல்லை. நம்ம சுந்தர் பிச்சை கூட நிற்கிறார் அதில், அந்த பதவியேற்பில். பதவியேற்புக்கு முன்னால் அம்பானி போயிட்டு வந்தார், போய் பார்த்துட்டு வந்தார். தனி போகிறாரா என்னமோ, என்ன அவருக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்குது, போயிட்டு வந்தார். போனால் பிடிவாரண்ட்லாம் போட்டுருவாங்கல்ல, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவர் டைரெக்டாக பர்சனலாக அவர் இண்டிக் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் அது அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகுமான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ இது இருக்குது. அதை ட்ரம்ப் வந்து இந்த வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு எல்லா மக்களுக்கு இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி இருக்குது, ஒரு மந்த நிலை இருக்குது பொருளாதாரத்தில். நிறைய ஆலைகள் மூடி கிடக்கு, வேலையின்மை இருக்குது. அந்த நிலையில் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் 2 காரணத்தை வச்சுட்டார். ஒன்று, இந்த அயல் நாடுகளிலிருந்து வந்து குடியேறுகிறவர்கள், இப்போ அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தணும். அமெரிக்காவுக்கு தெற்கிலிருந்து பிழைப்பதற்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, மெக்சிகோலாம். நான் அமெரிக்காவில் போயிருக்கும் போதே நான் என்ன பார்த்துருக்குறேன்னா, இந்த கீழ்நிலை வேலைகள் இருக்குது பாருங்க, அவங்க வந்து கருப்பின மக்களும் செய்ய மாட்டாங்க, வெள்ளையின மக்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த மாதிரி வேலைகள் செய்ய மாட்டாங்க. கீழ்நிலை வேலைகள்னு இதை நீங்கள் குறிப்பிடுறீங்க தோழர். கழிப்பறை சுத்தம் பண்ணணும். அமெரிக்காவில் நீங்கள் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளில் வந்து அங்கே வந்து அவங்க ரெட் இண்டியன்ஸ்னு ஒரு தவறாக பேர் சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்க இந்தியனும் இல்லை, ரெட்டும் இல்லை, அந்த காலத்தில் தவறாக பேர் வச்சது. அந்த பழங்குடி மக்கள், அந்த மண்ணினுடைய மக்கள் அவங்க தான். அவங்க வந்து ஆமாம், செமிந்தியர்கள். அவங்கள அந்த மாதிரி வேலைகளுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம இந்த இங்கே வந்து அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சாதிகள் மாதிரி அவங்கள நடத்துவாங்க. இதை தவிர வந்து ஸ்பானிஷ் பேசக்கூடியவர்கள், மெக்சிகோ மற்ற பகுதியிலேருந்து வந்து பிழைப்புக்கு வர்றவங்க, வேலைக்கு வர்றவங்க, பல நாடுகள்லேருந்து தஞ்சம் கோரி வர்றவங்க. இப்போ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் எ ரைட் டு சீக் அண்ட் கெட் அசைலம்னு இருக்குது. தஞ்சம் கோருவதற்கும் தஞ்சம் பெறுவதற்குமான உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. இங்கே கூட நான் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து ஏதிலியர் உரிமைக்கு இதில் இந்தியா கையொப்பம் பெற்றிருக்கு. 48 கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் ஏதிலியர்களுடைய உரிமையை இந்தியா ஒப்புக்கொண்டாகணும், சட்டம் இருக்கோ இல்லையோ. ஆனால் செய்கிறதில்ல. இப்போ இங்கே அதில் வந்து அவர் அதெல்லாம் மீறுறார். இப்போ ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வந்து அமெரிக்கா மீது ஒரு கண்டனம் வந்துச்சு. உடனே நான் மனித உரிமை ஆணையத்துலேருந்து நான் வெளியே போகிறேன், உங்களுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் என்றதை செல்லாமல் அடிச்சிட்டார். யார் ட்ரம்ப் மிந்தி இருக்கும்போது, இப்போ பிடன் இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் சுவர் கட்டுறதுன்னு ஒரு திட்டம், அவங்களெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, இப்படி பல வகையிலையும் அவங்க மேலே அந்த பழியை போடுறது. அதே போல் இங்கே இருந்தெல்லாம் போய் உழைக்க போயிருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு கணிசமான ஊதியம் அங்கே கிடைக்குது. அதனால் இவங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம இந்த ஊரில் வந்து ஒருத்தர் ஆண்டு கணக்கில் வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கேன்னு சில உரிமைகள் வந்துடுது. அந்த உரிமையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் அவங்க வாரிசுகள் அங்கேயே பிறந்தால் உரிமை கொடுத்தாகணும். ஆனால் பிறந்தாலும் அந்த உரிமை கொடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இப்போ புது சட்டங்கள் கொண்டு வர்றாரு. இப்படி நிறைய ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் என்பது. அதே போல் வந்து இந்த வெளிநாட்டுகள்லேருந்து நிறைய வந்து சைனாவிலேருந்து, குறிப்பாக மற்ற நாடுகள்லேருந்து சரக்குகள் அங்கே வந்து இறங்குது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஆயுத தளவாட உற்பத்தி தான் முக்கியமானதாக இருக்குது. மற்றபடி இந்த மற்ற தொழில்கள், மற்ற வேலைகளுக்கெல்லாம் வெளியேருந்து சரக்கு வருதுன்னா அதெல்லாம் தடுக்க முடியாது. உலக அளவில் வர்த்தகம் அது. அதுக்கு வந்து இந்த டேரிஃப் கட்டணம், அவங்களுக்கு வந்து வரி போட்டு அவங்களுக்கு ஊக்கம் குலைக்கிறது, அதிகமாக வராமல் பார்த்துக்கிறது. இந்த டேரிஃப் வால்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து பொருள் உள்ளே வருவதை தடுப்பதற்கு ஒரு சோர் மாதிரி இந்த வரியை பயன்படுத்துறது.
அந்த டேரிஃப் வால் வந்து இப்போ எல்லா நாடுகளுக்கும் 100% வரி போடுறதுன்னு சொல்கிறார். இந்தியா உட்பட பல நாடுகள் பாதிக்கும். இப்போ இங்கேருந்து பனியன் ஏற்றுமதி மற்ற வேறு ஏற்றுமதிகள் போகுதுன்னா அது பூரா பாதிக்கும் அவங்களுக்கு. அதே போல் சைனாவில் இருந்து இந்தியாவும் சைனாவும் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள். இது மாதிரி பல விதமான முயற்சிகள் அவர் வந்து செய்கிறார். இது வந்து உள்நாட்டளவில் அவர் செய்யக்கூடியது. நான் எல்லாத்துலேயும் ரொம்ப மோசமாக பார்க்கறது பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து வெளியில் போகிறதும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை அதிகப்படுத்துவது. அதை பற்றி அவர் கவலையே இல்லாமல் இருக்கார். இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் நவீன காலத்தில் மனித உரிமைகள் என்று வரக்கூடிய உரிமைகள் இருக்கு பாருங்க. அந்த உரிமைகளில் ஒரு முக்கியமான உரிமை வந்து ஆண் பெண்ணுன்னு தான் இருக்கணும்னு இல்லை. இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் என்று 3ஆம் பாலினத்தவர், அந்த பாலினத்தவர் இங்கே யாரும் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டார். நீங்கள் வந்து 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லி ஒரு பதிவு கிடையாது, அதுக்கான அடையாளம் கிடையாது, அதுக்கான உரிமை கிடையாது. நீங்கள் ஒன்று ஆணாக இருங்க இல்லை பெண்ணாக இருங்க. இப்போ இந்தியாவிலலாம் சில 3ஆம் பாலினத்தவர் வந்து காவல்துறை அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க, நகராட்சிகளில் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ நான் மனித உரிமை மாநாடுகள் எல்லாம் பார்ப்பேன். மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக வந்திருக்காங்க. இப்போ இனிமேல் அமெரிக்காவில் வந்து இவர் சொல்லிட்டார், ஒன்லி 2 ஆண் பெண், இது தவிர வேறு ஒன்றும் கிடையாதுட்டார். இது ரொம்ப 10ஆம் பரிசீலித்தனம். இப்போ ஒரு காலத்தில் ஹிட்லர் வந்து யாரெல்லாம் கூடாதுன்னு சொன்னான்னா, யூதர்களை கூடாதுன்னா, ஜிப்சிகளை கூடாதுன்னா, ஹோமோசெக்சுவல்ஸ் கூடாதுன்னா, அவங்களாம் வந்து கொலையே செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம், ஒரு பாயிச கண்ணோட்டம் ட்ரம்ப்புக்கிட்ட வந்துக்கிட்டு. இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரம்ப் அதிபரானதும் இப்போ காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதா? அதே சமயம் அங்கே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரஷ்யா வந்து போரை நிறுத்தினால் நிச்சயமாக புதினுக்கு நான் வந்து பல உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். இது என்ன நோக்கத்துக்காக அப்படி சொல்ல? என்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய செய்தின்னா, காசா போர் வந்து நிற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு நெட்டன்யாகுவுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே பெரும் எதிர்ப்பு மோன்றிடுச்சு. நீங்கள் காசா முழுவதையும் தரைமட்டமாக்கிட்டீங்க. மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அழிச்சாச்சு. ஒரு கட்டடம் கூட உருப்படியாக இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த போரை தொடுக்கிறதா சொன்னீங்க? பிணை கைதிகளை மீட்பதற்காக. இஸ்ரேலிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றால் ஒரு பிணை கைதியை மீட்க முடியலையே, அல்ல முழுசாக மீட்க முடியல, ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, அவங்களே விட்டுருக்கிறாங்க. அதனால் பெரிய இழப்பு ஏற்படுது. அது காசாவிலேருந்து அப்புறம் லெபனானுக்குள்ளே போனாங்க. அப்போ லெபனானுக்குள்ளேயே இந்த போர் தொடருது. இந்த சில தளபதிகளை, முக்கியமான தலைவர்களை படுகொலை செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்குது. அமெரிக்கா இதுக்கெல்லாம் உதவுகிறது என்பதற்காக அமெரிக்காவை கண்டிக்கிறாங்க. அமெரிக்க ஆயுதங்கள் இல்லைன்னா இஸ்ரேலால் இந்த போரை நடத்த முடியாது. இப்படி பலவிதமாகவும் ஒரு நெருக்கடி, நிறுத்த வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு வருது. இப்போ இவ்வளவுக்கு பிறகும் காசாவில் ஹமாஸ் வந்து அடியோடு அழிக்கப்படலை. இல்லைன்னா எப்படி பிணை கைதியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க? எப்படி அவ்வப்போது தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு சிக்கலுக்கு இடையிலையும் தலைவர்கள் யாகியா சின்வாரை கொண்டுட்டாங்க, அதுக்கு முன்னால் ஒருத்தரை கொண்டாங்க, ஈரான் உதவி கிடைக்காமல் தடுத்தாங்க, ஈரான் மீது தாக்குதல், எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து போர் நடக்கும்போது இஸ்ரேலுக்குள்ளே அது எதிர்ப்பை கொண்டு வருது, உலகளவில் எதிர்ப்பை கொண்டு வருது. எப்படி இருந்தாலும் ஒரு இடைவெளியாவது வேணுங்கிற தேவை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் போரை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பாலத்தீன மக்களுக்கு இது ஒரு வெற்றி. இவ்வளவு அழிவு, 50,000 பேர் இறந்துருந்தால் கூட அந்த மண்ணுக்கு மீண்டும் அவங்க உரிமை கொண்டாட முடியுது. இஸ்ரேல் வெளியேறுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கலாம். அதை படிப்படியாக வெளியேறுவது ஆமாம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அது ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. அவங்க மக்கள் கொண்டாடுறாங்க. இவனுக்கு ஒரு வேளை மீண்டும் ஒரு முறை எல்லாத்தையும் சரி கட்டி. ஆனால் அமெரிக்கா வந்து ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசமான நிலை எடுத்தவர். முந்தி பதவியில் இருக்கும்போது ஜெருசலம் யாருக்கு தலைநகரங்கிறது ஏற்கனவே சர்ச்சையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இவரே போய் ஜெருசலத்தில் போய் அமெரிக்க தூதரகத்தை திறந்து வச்சு, நான் வந்து பாலத்தீனர்களுக்கு ஒன்று செய்கிறேன், கொஞ்சம் சில $1,00,000 கொடுக்குறேன், அதை வச்சு அவங்க பொழைச்சிக்கிட்டோம், இதை விட்டுற சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசிட்டுலாம் வந்தார். ஏன்னா அந்த யூத பணக்காரருடைய ஆதரவு தேவைப்படுது, இஸ்ரேலை அவருக்கு வளர்த்து விட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு மாற்றம் அந்த முறை வந்துச்சு. 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த போரும் ருஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போரும் நீண்டு சென்றால்
அது உலக அளவில் பொருளியல் நெருக்கடியை கடுமையாக தோற்றுவிக்கும். அதனால் போரில் வேறு நாடுகள் உள்ளுக்குள் இழுக்கப்படலாம். இப்போ ஏன் அது ஒரு உலகப் போராக இல்லைன்னு சொன்னால், வல்லரசுகள்னு பார்த்தா அமெரிக்கா, சீனா, ருஷ்யா. இப்போ அமெரிக்காவுக்கு நேரடியாக போரில் பங்கு இல்லை, சைனாவுக்கும் நேரடியாக பங்கு இல்லை, ருஷ்யா மட்டும்தான் சம்மந்தப்படும். மற்ற வகையில் அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறாங்க. சீனா ஒன்றும் வெளிப்படையாக தெரில எந்த அளவுக்கு உடந்தையாக இருக்காங்க. அப்படி உலகப் போராக மூடுமானால் ஏற்படக்கூடிய அழிவுகளை பற்றி மக்கள்கிட்ட ஒரு அச்சம் பரவி இருக்கு. நம்ம இந்தியாவில் அதை பற்றிலாம் பேசுறதில்ல, யாருக்கும் அந்த எச்சரிக்கை உணர்வே இல்லை. நான் மட்டும்தான் பல முறை சொல்லிகிட்டே இருக்கேன், 1ஆம் உலகப் போர் மூண்டு விட்டதாங்கிற கேள்விக்கு ஏற்கனவே மூண்டு விட்டதுன்னு ருஷ்ய தரப்பில் அந்த தலைவர்கள் சொல்கிறாங்க. புத்தின் இன்னொன்று செஞ்சார், எங்கள் அணு ஆயுத கொள்கையை நாங்கள் மாற்றிட்டோம். முந்தையெல்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாட்டின் மீது மட்டும்தான் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கெல்லாம் பணிய மாட்டோம். ஏன்னா நீங்கள் உக்ரைன் போரில் ருஷ்யா உக்ரைனை சுலபமாக வெல்ல முடியும்னு நினச்சிச்சு. ஆண்டு கணக்கில் போரிட்டும் அது முடியலை. தலைநகரத்தை எல்லாம் கைப்பற்றவே முடியலை. லட்சக்கணக்கான மக்கள் ஏதிலிகளாக வெளியில் போயிருக்கிறாங்க. இருந்தாலும் உக்ரைன் தொடர்ந்து நின்று சண்டை போடுறது மட்டுமில்லை, ருஷ்யாவுக்குள்ளேயே தரைப்படை ஊடுருவி ஒரு நிலப்பகுதியையே கைப்பற்றியிருக்காங்க. ருஷ்யா தானே அங்கே போய் கிரிமியாவை கைப்பற்றினாங்க, டொனெட்ஸ் பகுதியில் இன்னும் சில பகுதியில் ஆனால் இப்போ இங்கே என்னன்னா, உக்ரைன் படை ருஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கூட அவங்கள வெளியேற்ற முடியல ருஷ்யாவால். அப்போ ருஷ்யா என்ன பண்ணுறாங்க, தோல்வியை ஒத்துக்க மாட்டார் புத்தின். அவர் எப்படியும் எதை இல்லை. அப்போ ஆமாம், அதிகாரத்தை இழக்கவும் ஒத்துக்க மாட்டார், போரில் தோற்றதாகவும் ஒத்துக்க மாட்டார். அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த உக்ரைன் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு அந்த ஏவுகணைகளை பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வணிகம், ஆயுத வணிகம், அவ்வளோதான். அப்படிங்கிறதுக்காக அவர் உக்ரைன் மீது நேரடியாக ஒரு படுபயங்கரமான ஒரு ஏவுகணை ஏவுனர். அது அணு ஆயுதத்துக்கு அடுத்த நிலையில் அழிவு ஏற்படுத்தக்கூடியது. அது ஒளி வேகத்தை போல் 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அதை வழிமறிக்கவோ தாக்கவோ முடியாது. இன்னும் சொல்ல போனால், அந்த ஆயுதத்தை ஏவுவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்னதாக ருஷ்யா அமெரிக்காவுக்கு தகவல் கொடுக்குது, நாங்கள் இந்த மாதிரி இந்த ஏவுகணை ஏவ போகிறோம்னு சொல்லி. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் புத்தின் சொல்லிட்டாரு, இதை தடுக்க உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை. இதான் நடக்கும், நீங்கள் எங்கள் ருஷ்யாவுக்கு எதிராக அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு எச்சரிச்சிட்டார். அப்போ என்ன பண்ணணும், அமெரிக்கா இதுக்கு மேலே ருஷ்யாவை தோல்வியை ஒத்துக்கொள்ள வைக்கணும், உக்ரைன் மீதான தாக்குதல் நிறுத்தணும், உக்ரைனை நேட்டோவில் எனக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் நேரடியாக போரில் குதிக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்படும். ஆப்கானிஸ்தானில் போய் தோத்தாச்சு, ஈராக்கில் போய் தோத்தாச்சு, இன்னும் பழைய காலத்தில் ஹவுதிகள்கிட்ட அடி வாங்கியாச்சு. ஹவுதிகள் அவங்கள்ட்டையும் அடி வாங்கியாச்சு. எனவே அவங்களுக்கு என்னன்னா, அமெரிக்க மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி போய் தாக்குதல் நடத்துறது. இதில் இடத்துல நான் முதல்ல ஒன்று சொன்ன பாருங்க, அமெரிக்க அரசியலில் ஒரு மறை நிலையில் இருந்து கொண்டு, ஒரு ஆள் மறையில் இருந்து கொண்டு டீப் ஸ்டேட்னு சொல்லி இயங்குறாங்கன்னு, அதுக்கு நிகராக இன்னொரு சக்தி இருக்குது. அது நல்ல சக்தி. அது அமெரிக்காவினுடைய குடியியல் உரிமைகள் இயக்கம், சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் அமெரிக்காவோட வலுவான இயக்கம். அவங்களுக்கு ஒரு கூட்டாட்சி கொள்கையின் அடிப்படையில், ஜனநாயக உரிமைகள் அடிப்படையில் பல நூறு ஆண்டுகளை, சில 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு கொல்லப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ளை போலீஸ் அதிகாரிகள் தெருக்களில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இங்கெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது அவங்க. அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இயக்கத்தின் போது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இயக்கம் இருக்குது. அதே போல் போர் எதிர்ப்பு இயக்கம் வலுவான இயக்கம். வியட்நாமில் அமெரிக்கா தோற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்காவிற்குள் நடந்த போர் எதிர்ப்பு இயக்கம். பல்கலைக்கழகங்கள் இப்போ கூட இந்த பாலஸ்தீனத்துக்காக எல்லா பல்கலைக்கழகங்களையும் முகாமடித்து மாணவர்கள் போராடினாங்க. இப்போ ஒரு அறிஞராக 95 வயசு கடந்து நம்மோடு இருக்கிற நோம் சோம்ஸ்கி அன்னைக்கு ஒரு மாணவராக இருந்து வியட்நாம் போருக்கு எதிரான இயக்கத்தில் ஈடுபட்டார். இப்போ அது போன்ற இயக்கங்கள் இன்றைக்கி வளர்ந்து வர்றதுனால இது ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறதே தான்.
ட்ரம்ப்னால நிறைய கெடுதல்கள் இருக்குது. மற்றது நம்ம உலகத்துக்கே ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி என்ன இருக்குன்னா, போர்கள் ஏற்படாமல் தடுக்கணும். அணு ஆயுத போர் மூண்டால் அமெரிக்கா 75% அழிந்து போகும் என்பது வல்லுநர்களுடைய கணக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பல நகரங்களே இல்லாமல் போயிடும். அவங்க தான் ஏற்கனவே ஹிரோஷிமா நாகசாகில வந்து குண்டு அழிச்சவங்க. ஹிரோஷிமா பையன் சின்ன பையன் 1000 ஹிரோஷிமா நாகசாகிகளை 3ஆம் உலகப் போர் உருவாக்கும். அந்த அச்சம் அமெரிக்க மக்கள்கிட்ட பரவி இருக்கிறது. அது போர் எதிர்ப்பு இயக்கமாக, அணு ஆயுதத்துக்கு எதிரான, அணு விசைக்கு எதிரான இயக்கமாக அது வளர்ந்துகிட்டு இருக்கு. எனவே தேர்தலையும் இவர் என்ன சொல்ல வேண்டியிருச்சுன்னா, நான் வந்தால் போரை நிறுத்துறேன்னு சொல்ல வேண்டியிருச்சு. அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால இவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. நான் எப்படி இதை ஒப்பிட்டு பார்க்குறேன்னா, சர்ச்சில் ஒரு மிக மோசமான பிற்போக்காளர். தமிழ்நாட்டில் சில பேருக்கு சர்ச்சில்லாம் பேர் வைப்பாங்க. சர்ச்சில் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்த ஒரு ஆள் சர்ச்சில். இங்கே சர்ச்சில்னு பேர் வைப்பாங்க. ஒரு பெரிய அறிஞர், வீரர் அப்படின்ட்டு. குழந்தைங்க வாயில் சுருட்டு கொடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் மிச்சம். ஏன்னா அவர் சுருட்டு குடிப்பாருன்னு. ஆனால் அந்த சர்ச்சில் 2ஆம் உலகப் போர் காலத்தில் சோவியத் யூனியன் அந்த போரில் ஈடுபட்டதற்கு பிறகு அந்த சோவியத் யூனியனில் ஹிட்லர் படை நுழைஞ்சதுனால தான் லண்டன் தப்பிச்சிச்சு, பிரிட்டன் தப்பிச்சிச்சு. இல்லைனா அவங்களும் பிரான்ஸ் வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி பிரிட்டனும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய ரோல், ரூஸ்வெல்ட், சர்ச்சில், ஜோசப் ஸ்டாலின், இந்த 3 தலைவர்களும் தான் கூடி அந்த போரில் நேச நாடுகளுடைய முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. சர்ச்சிலுக்கு ஒரு பெரிய ரோல் அந்த 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியனை பாதுகாத்ததிலும் ஜெர்மனியை தோற்கடித்ததிலும் ஒரு பங்கு இருக்குது. ஹிட்லர், முசோலினி, டோஜோ கூட்டணியை தோற்கடித்ததில் ஹிட்லருக்கு ஒரு பங்கு இருக்குது. அதுபோல் இன்றைக்கு, ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனா, ரஷ்யாவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. என்ன வேறுபாடு இருக்குன்னா, அமெரிக்காவில் பொதுமக்கள் கருத்து என்பது ஒரு வலுவான சக்தி. பொதுமக்கள் கருத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். நோம் சோம்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, பொதுமக்கள் கருத்து என்பது ஒரு அரசியல் ஆற்றல்னே சொல்கிறார். ஒரு கட்சி இருக்கணும், ஒரு தலைவர் என்ன செய்வாரோ, ஒரு கட்சி என்ன செய்யுமோ அதை இந்த பப்ளிக் ஒப்பீனியன் என்பது உருவாக்கும். இப்போ ருஷ்யாவிலையும் சைனாவிலையும் பப்ளிக் ஒப்பீனியனை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு, அதை ஒரு ஃபோர்ஸாக அணிதிரட்டுவதற்கான உரிமைகள் இல்லை மக்களுக்கு. ஜின்பிங்கா இவரும் சரி, புத்தினும் சரி, 2 பேரும் 2 ஃபாசிஸ்ட்டுகள். அவங்களுக்கு வந்து எந்த விதமான மக்களை பற்றியும் கவலை கிடையாது. சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஜனநாயகம் இல்லைன்னா, ஜனநாயகம் இல்லாத ஒரு சோஷியலிசம் இப்படி தான் ஆகிடும். அதனால தான் அவங்களுக்கு அந்த ஜனநாயக பாரம்பரியம் இல்லை. சோஷியலிச பாரம்பரியத்தை வச்சு போரில் வந்து வெற்றி பெற்றுச்சு சோவியத் யூனியன். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதுவும் புத்தினுடைய ஆட்சி என்பது தன் பதவியை தானே நீட்டித்து கொள்வது, ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரத்தில் நீடித்து கொண்டே போவது. இந்த அவர் படையில் கூலிப்படைகளை வச்சு தானே போரையை நடத்துகிறாங்க. இந்தியாவிலேருந்து போய் செத்துருக்கான் பார்த்தீங்கல்ல, கூலிக்கு சண்டைக்கு போனவன். ஒரு கூலிப்படையினுடைய தளபதி இவரை எதிர்த்து கலகம் பண்ணுறதுக்கு படையை திரட்டிட்டு மாஸ்கோ நோக்கி வந்தான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்திட்டு அவனை கொண்டுட்டாரு. சர்வசாதாரண தலைவர்களை கொலை செய்வது, சிறையில் அடைப்பது, இதெல்லாம் நடக்குது. அப்போ ருஷ்யாவுக்குள்ள மக்களுடைய உணர்வுகள் ஒரு நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குது. அவங்க வெளிப்படையாக வந்து புத்தினை தூக்கி எறியறதுக்கான வழி இல்லை. நீ தேர்தலில் நிற்கலாம், ஆனால் புத்தினை குறை சொல்லி பேசக்கூடாது, போரை குறை சொல்லி பேசக்கூடாது. இப்படி தான் தேர்தலே அவர் நடத்தினார். இந்த பின்னணி இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, வரலாற்று வாய்ப்பு. எல்லா பிற்போக்குத்தனங்களும் ஒரு பக்கம் இருக்க, இந்த போர் 2 போரை நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அது செஞ்சால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து அமெரிக்கா வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, பல பேர் வந்து இங்கே உள்ள பல இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு அமெரிக்கா ஒரு கனவாகவே இருக்குது. ஐடி படித்தோன்னு உடனே அங்கே போகணுன்னுலாம் நினைக்கிறாங்க. H1B விசாவை வந்து அங்கே நிறைய பேர் பயன்பெற்று இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்காவில் குடியுரிமை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் விதிச்ச இந்த புதிய சட்டம் என்பது அங்கு இனிமேல் இந்திய ஆண்கள் பெண்கள் இடையே அந்த திருமண உறவு விகிதத்தை கொஞ்சம் குறைக்கும் செயலாக வந்து மாற்றிருக்கு. ஒன்று செய்ய சொல்லுங்க, அமெரிக்காவில் இந்த மாதிரி போய் வேலை செய்கிறாங்க பாருங்க, சிலிக்கான் வேலிங்கிறாங்க பாருங்க, இந்த தொழில்கள் அதிகமாக ஐடி தொழில் நடக்கிற இடம். இவங்களை பூரா வெளியேற்றிட சொல்லுங்கள். அங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு கணக்கு எழுத இங்கே அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்கல்ல, அதை பூரா எடுத்துட சொல்லுங்கள். அமெரிக்காவில் ஒரு நாள் இயங்க முடியுமா பாருங்கள்? முடியாது. இவங்க தான் இந்த நம்முடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் பிரெயின் ட்ரெயின்னு சொல்கிறது. அறிவை இவங்க வந்து ஏற்றுமதி பண்ண நமக்கு இழப்பு. ஏன்னா இங்கே வந்து ஐஐடிலேயோ மற்ற நிறுவனங்கள்லையோ படிக்கிறான்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆள் ப்ரைவேட் இன்ஜினியரிங்கில் படிக்கிறான்னா அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க, வசதி இருக்குது, படிக்கிறோன்னு.
அவங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு இன்ஜினியரை உருவாக்குவதற்கு 1,00,000 ரூபாய் தேவைன்னா அவன் குடும்பம் 10,000 செலவு பண்ணுது. அரசு நாடு 90,000 செலவு பண்ணுது. யார் ரோடு போட்டு கொடுத்தா? யார் அவனுக்கு சோறு போடுறது? யார் அவனுக்கு மருத்துவம் செய்கிறது? இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய நம்ம சோஷியல் ப்ராடக்டான அறிவாளிகள், இன்டலெக்சுவல்ஸ் அப்படியே நாடு கடந்து போய் இன்னொரு நாட்டுக்கு கூலி வேலை பார்க்குறான்னா நமக்கு இழப்பு. இது ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கல் வாங்கலாம் இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம இறக்குமதி ஏற்றுமதியில் வரக்கூடிய இடைவெளி இருக்குது பாருங்க, அந்த இடைவெளியை அவனுடைய பழைய இராணுவ உதிரி உறுப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கு பயன்படுத்துகிறான். இங்கே வந்தார்ல ட்ரம்ப்பு, குஜராத்தில் போய் காந்தி நினைவிடத்துக்கு போனார். அப்போல்லாம் என்ன முயற்சி உங்களுக்கு இருந்துச்சு? உங்களுக்கு புடிச்சு கையை முறுக்கிறார் மோடியை, எங்கள் ஆயுதங்களெல்லாம் நீ வாங்கிக்க, இவங்க இதை விட மலிவாக எங்களுக்கு ருஷ்யாவில் கிடைக்க, இல்லை எங்கிட்ட வாங்கு, இப்படி தள்ளி விடுறதான் பார்க்குறாங்க அவங்களுக்கு. அதனால் இது நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி 2 பேரும் ஆளுக்கு போய் சாப்பிடுவோங்கிற மாதிரியான உறவாக தான் இருக்குது. சமத்துவ உறவாக இல்லை. அமெரிக்காவுக்கு நிகராக நம்ம ஒரு கூட்டணி சேரணும்னு இவங்க என்னென்னமோ கூட்டணி சேர்றாங்க. பிரிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அமெரிக்க டாலருக்கு போட்டியாக நம்ம ஒரு செலாவணி தொடங்கலாம்லாம் பார்க்குறாங்க. ஒரு புது கரன்சி. ஏற்கனவே பெட்ரோல் டாலர்னு ஒரு புது கரன்சி தொடங்கினாங்க சவுதி முயற்சியில். இப்போ ருஷ்யா ஒரு நிலை எடுத்துட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்டேருந்து என்ன வாங்கினாலும் டாலருக்கு வாங்க முடியாது. டாலர் செல்லுபடியாகாது ருஷ்ய அரசுக்கிட்ட. ரூபில் கொடுத்தா வாங்கணும். அந்த ரூபில் கொடுத்தா வாங்கணும்னா நீங்கள் அந்த அமெரிக்கா அந்த ருஷ்யாவோட வணிகம் பண்ணுறதை முற்றிலுமாக தடை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அதனால் அந்த ஒரு துருவ உலகம் என்று இருந்த நிலை இன்னைக்கு காலியாகிவிட்டது. ஒரு துருவ உலகம் அமெரிக்கான்னு சொல்லி அமெரிக்கா தான் நாங்கள். அதுக்கு முன்னால் 2 துருவ உலகம், அமெரிக்கா ஒரு பக்கம், சோவியத் யூனியன் ஒரு பக்கம். ஆனால் இப்போ பல துருவ உலகங்கள் ஆயிடுச்சு. ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ள நிறைய வல்லரசுகளாக தலையெடுத்துட்டாங்க. இதில் ஒன்றே ஒன்று தான், இதில் யாரும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, இந்த போர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஐநாவுக்கு இல்லாமல் போச்சு. அமெரிக்கா ஐநாவை மதிக்கிறதில்ல, இஸ்ரேல் ஐநாவை மதிக்கிறதில்ல. ஐநா அமைதி காப்பு படைகள் மீதே தாக்குதல் நடத்துகிறாங்க. நீங்கள் எத்தனை தீர்மானங்கள் போட்டாலும் எந்த தீர்மானங்களையும் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியல போர் நிறுத்தத்துக்கெல்லாம். கடந்த காலத்தில் ஈராக் மேலே பரணை எடுக்கும்போது முதல்ல ஐநா அனுமதியோடு எடுத்தாங்க. ஐநா அனுமதி கொடுக்கலன்னு ஒன்று என்ன பண்ணாங்க, பிரிட்டனும் அமெரிக்காவும் தாங்களாக முடிவெடுத்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு போய் நுழைஞ்சாங்க. ஒரு பேரழிவு ஆயுதத்தையும் கொண்டு வர முடியல. போய் சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு வந்தது தான் மிச்சம். இந்த போக்கு இன்றைக்கி நடக்காது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் நிற்க முடியல, ஈராக்கில் நிற்க முடியல. அப்புறம் ஆள் இல்லாத விமானம் விட்டு கொலை பண்ணுறான் அந்த தளபதிகளை. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ ஐநா என்பது உலக ஒழுங்குக்கான ஒரு அமைப்பாக இருந்த நிலை போய் காலாவதி ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த போர்களற்ற ஒரு உலகத்தை உருவாக்கணும், பாலத்தீன மக்கள் போன்றவர்களுடைய விடுதலையை உறுதி செய்யணும் என்று சொன்னால் அரசுகளற்ற தேசங்கள், போராடிட்டு இருக்கிற அரசுகளற்ற தேசங்கள், அவர்கள்தான் இந்த புதிய உலக ஒழுங்கை உருவாக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறாங்க. விடுதலைக்கு போராடுகிற இயக்கங்கள், புரட்சிக்காக போராடுகிற இயக்கங்கள், இவங்க தான் அதை செய்யணும். புதிய அரசுகள் ஜனநாயகத்தன்மையோடு உருவாவதை வல்லரசுகள் தடுத்துடுறாங்க. இப்போ அப்படி தான் அரபு வசந்தத்தை அமெரிக்கா தலையிட்டு கெடுத்துச்சு. இல்லைனா அதுவே அரபு நாடுகளில் வரிசையாக ஜனநாயக அரசுகள் உருவாக வழிவகுத்துருக்கும். இப்போ சிரியாவில் பார்த்தீங்கன்னா பஷர் அல் ஆசாத்னு சொல்லி, ஹாஃபிஸ் அல் ஆசாத்னு அவங்க அண்ணன் முதல்ல இருந்தார், அதுக்கு பிறகு அல்லது அப்பான்னு நினைக்கிறேன், இவர் இருந்தார். கொடிய ஆட்சி. அவனால் நாடு முழுவதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பல பகுதிகளில் கழக குழுக்கள் அவங்க கைப்பற்றிருந்தாங்க. இப்போ அவனை வெளியேற்றிட்டாங்க. ருஷ்யாவால் சாதாரணமாக இதை ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டான். அவன் படையை கொண்டு போய் இறக்கி பாதுகாத்திருப்பான். அப்படி தான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ருஷ்யா என் பாடே ஆபத்தில் இருக்கு, நீ எங்கள் நாட்டுக்கு வா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நாங்கள் தஞ்சம் கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. வங்கதேசத்தில் ஹசீனா வீழ்ச்சியை இந்தியாவில் தடுக்க முடியல. இங்கே வா, நாங்கள் உனக்கு ஒரு பங்களா தரம் தங்கிக்கன்னு தான் வச்சுருக்க முடியுது. இங்கே இருந்துக்கிட்டு என்னென்ன உண்டோ அத்தனையான கலகம் ஊட்டுவதற்கான வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கான், மதம் மற்ற காரணங்களை பயன்படுத்தி. ஆனால் அதுக்கு மேலே அதை அசைக்க முடியல. அப்போ இந்த இடத்துல தான் போராடுகிற இயக்கங்கள், அரசுகளற்ற தேசங்களுடைய பங்கு முக்கியமாக வருது. இப்போ இந்த அரசுகளற்ற தேசங்களுடைய பங்கு வளரணும்னு சொன்னால் போர்களற்ற ஒரு சூழல் அதுக்கு வேணும். அது வேறு வழி இல்லாமலே
சீனாவுடனான போட்டி, ருஷ்யாவுடனான போட்டியில் அமெரிக்கா இதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதை ட்ரம்ப் செய்கிறாரான்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.